ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்களை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் 4 மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சில்வர் பொருள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆயிரும். அதனால் நமக்கு வந்து அந்த பிளாக் கலரில் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ஸ்பூன்லாம் வந்து பாருங்கள், இதை வந்து நம்ம வெள்ளின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு கருப்பு கலரில் வந்து மாறிடுச்சு. ஸோ இது வந்து சாமிக்கு வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிற இதுவுமே வந்துட்டு நல்லா கருப்பாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து காமிக்கிறேன் எப்படியெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளி பொருள்லாம் வந்துட்டு அன்றாடம் நான் என்னோடய பூஜைக்கு வந்து பயன்படுத்துகிற பொருள் தான். இதை வந்து நான் மாதம் ஒரு முறை வந்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி வந்து வைப்பேன். ஸோ எப்படி வந்துட்டு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பீதம்பரி இந்த சில்வர் பாலிஷ் வந்து எடுத்திருக்கேன். இது இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நம்மளோட சில்வரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 above கிட்ட வந்துடுச்சு. ஸோ லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு துணி வந்து வச்சுட்டு அந்த துணியில் கொஞ்சம் வந்துட்டு அந்த இதை வந்து போட்டு தொடைங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு எவ்வளோ பிளாக்காக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்துட்டு எவ்வளோ கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு டைம் இல்லை அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டண்ட்டாக இந்த பாலிஷ் எடுத்து நம்ம டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப் வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விபூதி தான் வந்து எடுத்திருக்கேன். இது செகண்ட் மெத்தடு. ஸோ விபூதி வச்சு தேய்க்கும் போதும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ எல்லா பக்கத்துலேயும் வந்து அந்த விபூதி வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப் வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு நல்லா வந்து கழுவிட்டிங்கன்னா இதுவுமே சூப்பராக வந்துட்டு இருக்கும். துணி வச்சு தொடச்சிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இது கோல்கேட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நமக்கு சில்வர் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஸோ எப்படி மேஜிக் மாதிரி இது க்ளீன் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ இந்த பாத்திரம் வந்துட்டு நல்லாவே வந்து கருப்பாக வந்துட்டு இருக்குது. இதுவுமே வந்து ஒரு துணி எடுத்து வச்சுட்டு நல்லா வந்துட்டு தொடைங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்குது. இந்த பாத்திரமுமே வந்துட்டு நல்லா டிசைனாக இருக்கிற பாத்திரம் தான். ஸோ உங்களோட டைம் கன்வீனியன்ட், உங்களோட மணி பொறுத்து நீங்கள் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்துட்டு நல்லா எஃபெக்டிவாக தான் வந்துட்டு இருக்குது. நல்லா வந்துட்டு ரப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசு மாதிரி அப்படியே க்ளீன் ஆகிட்டே வந்துட்டு வரும். கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பவுடர் எடுத்து தொடச்சிங்கனாவே வந்து போதும், உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாத்திரம் எப்படி வந்து நமக்கு ஒயிட் கலரில் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்னொரு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்கேட் பேஸ்ட் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒயிட் பேஸில் இருக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம ரப் பண்ணலாம். ஸோ இது ரப் பண்ணவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரோ ஒன்று கூட இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளி பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கருத்து போகாமல் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நல்லா ஷைனிங்காக வேணும் அப்படின்னா ஒன்ஸ் வாஷ் பண்ண பிறகு நீங்கள் விபூதியை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு நல்லா ஷைனிங்காக வந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வந்து வச்சுறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பூஜையில் யூஸ் பண்ணுற வெள்ளி பொருட்கள்லாம் வந்துட்டு நான் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்துட்டு பிடிச்சிது அப்படிங்கிறது சொல்லுங்கள்.
ஸோ எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக வந்துட்டு மாறிடுச்சுன்னு வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.